பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். புதிய நாளை கூட்டி கொடுத்த எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையினூடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். என்னன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய ஆண்டவர் உங்கள் வீட்டை வெளிச்சமாக்குகிறவராம். இருளடைந்த உங்கள் வாழ்க்கையில வெளிச்சம் வர வேணுமா? ஆண்டவராகிய கர்த்தரை தேடுங்க. அவரே உங்களோட வீட்டின் விளக்காய் இருக்கிறவர். அப்ப உங்களோட வாழ்க்கையில வியாதி என்னும் இருள் சூழ்ந்திருக்கலாம், வறுமை என்னும் இருள் சூழ்ந்திருக்கலாம், பொல்லாத சூழ்ச்சிகள் உங்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரி இருக்கலாம், எப்படிப்பட்ட இருளா வேண்டுமென்றாலும் இருக்கலாம். வேலை இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறவர்களாய் கூட நீங்க இருக்கலாம். படிப்பு விஷயத்துல உங்களுக்கு ஒரே தோல்வி ஏற்பட்டு கொண்டே இருக்குது, இப்படி சோர்ந்து போய் இருக்கிறவங்களா கூட இருக்கலாம். உயர் பதவிக்காக காத்திருக்கிறவங்களா கூட நீங்க இருக்கலாம். அப்ப நீங்க வெளிச்சத்தை காண வேணும்னா நீங்க என்ன செய்யணும்? உங்களோட வாழ்க்கையில இருக்கிற இருள் விலக வேண்டும். அப்ப ஆண்டவரை தேடுங்க, அவர் வழியில் நடவுங்க. உங்களோட வாழ்க்கையில இருக்கிற எல்லா இருளையும் தேவன் விலக்கிடுவார். உங்களோட வாழ்க்கை வெளிச்சமாக மாறும். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துல வரும்போது மக்கள் ஜனங்கள் இருளான வாழ்க்கையில இருந்தாங்களாம். அவரை கண்டபோது அவங்களோட வாழ்க்கையில வெளிச்சம் உண்டானதாம். அதே போல உங்களோட வாழ்க்கையில வெளிச்சத்தை காண வேணும்னா நீங்க ஆண்டவரை தேடுங்க, அவர் வழியில் நடவுங்க, தினமும் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? அன்பான தகப்பனே, இருளான வாழ்க்கை ஆண்டவரே, எத்தனையோ பேர் போராட்டங்களான வாழ்க்கை வேதனைகள் மத்தியில் கண்ணீரோடு சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிறவர்கள் அநேகம் ஆண்டவரே, வியாதியின் பிடிகளில் இருப்பவர்கள் அநேகம் ஆண்டவரே, ஒரு விடுதலை காண மாட்டோமா, இருள் விலகாதா என்று காத்திருக்கிறவர்கள் ஆண்டவரே, வெளிச்சத்தை காண உதவி செய்யுங்க. இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உம்மை அறிந்து கொள்ளவும், உமது வழியில் நடந்து வரவும் ஆண்டவரே உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீங்களே அவங்களோட வாழ்க்கைக்கு விளக்காய் இருக்கிறவர். ஆண்டவரே, இருளை விளக்கி வெளிச்சமாக அவருடைய வாழ்க்கையை நீங்க மாற்றுகிறபடியினால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமீன். நீங்க எல்லாரும் மிகவும் விசேஷமான நீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.